Hello everyone, welcome to Yalini's place. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் 10:30 ஆகுது. கொஞ்சம் ஷாப்பிங் அதில் செய்ய வேண்டியிருக்கிறபடியாக ஏர்லியாகவே வீட்டை இறங்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டாக இப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியாவுக்கு. ஐக்கியாவில் எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும். பார்க்கிங் லாட் எல்லாம் பாருங்க இப்படி ஃபுல்லாக இருக்குண்டு. இப்போ இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணிடுது. எனக்கு அவுட்டோருக்கு ஒரு காஃபி டேபிள் வாங்கணும். அதுக்கு தான் இன்றைக்கு ஐக்கியாவுக்கு வந்தாங்க. இந்த ரோஸ்டிங் பேன் வந்து ஐக்கியா மெம்பர்ஸுக்கு 14.99க்கு போட்டிருக்கேன். நல்லா ஹெவியாகவும் இருக்குது. 2-3 சைஸில் பேக்கிங் டிஷ் வச்சுருக்கேன். ஈஸியாக தூக்குற மாதிரி ஹேண்டில் நல்லா பெருசாக இருக்குது. இந்த பெரிய பேக்கிங் டிஷ் வந்து 26.99. ஐக்கியாவில் இருக்கிற ஃப்ரீசர் பேக்ஸ் வந்து நிறைய கலர்ஸ்லேயும் சைஸ்லேயும் இருக்கிறபடியே வெஜிடபிள்ஸ், மீட், ஃபிஷ்ன்னு சொல்லி செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஐக்கியாவில் இருக்கிற ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கிடையில் பசிக்கத்து வாங்கிட்டு அதால் குயிக்காக வந்து சாப்பிட்டு போவோம்ட்டு வந்தாங்க. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்வீடிஷ் மீட் பால், சாமன், வெஜ்ஜி பால், சூப், சாண்ட்விச்ன்னு நிறைய இருக்குது. சைட் டிஷ்ஷுக்கு கால்ஸில் பாஸ்டா சலட், கார்டன் சலட் இருக்குது. இதில் சூப் மற்றது சூப் ரோல் இருக்குது. இதில் கார்லிக் பிரெட் இருக்குது. எங்களுக்கு கார்லிக் பிரெட்டும் நல்ல விருப்பம் வந்தபடியாக கார்லிக் பிரெட் எடுக்கிறேன். இப்போ எல்லாம் எடுத்துட்டேன். இனி பே பண்ணிவிட்டு காஃபியும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியதான். ஐக்கியாவில் ஷாப்பிங் செய்கிறத மட்டும் இல்லாமல் தனியாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கண்டே நிறைய பேர் வாரபடியாக எப்போவுமே நல்ல க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. சில நேரங்களில் நாங்கள் வெயிட் பண்ணி தான் உள்ளுக்கு வரனாங்க. நாங்கள் வந்து கார்லிக் பிரெட், காஃபி, கேக், புட்டின், ஸ்வீடிஷ் மீட் பால்ஸ் வித் மேஷ் பொட்டேட்டோஸ் எடுத்துருக்குறோம். இங்கே வந்து ஃபுட்டும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதோட ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும். இப்போ நாங்கள் எடுத்ததெல்லாம் வந்து $25 தான் வந்தது. ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறபடியே நான் அவருக்கு காட்டி காட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்.
சாப்பிட்டு வந்துட்டோம். இதில் பாருங்க எவ்வளோ சென்டட் கேண்டில்ஸ் வச்சிருக்கணுமெண்டு. நான் நிறைய கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறபடியாக எப்போவுமே வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கொள்வேன். சமைக்க கேண்டில் கொளுத்தி வச்சுட்டு சமைச்சா சமைச்சு முடிஞ்சோடனே அந்த சமையல் மனம் ஒன்றும் வீட்டில் நிற்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்ச நேரமாவது கேண்டில் கொளுத்தி வச்சா வீடு நல்ல வாசமாக இருக்கும். வேறு ஷாப்பிங்கும் செய்ய வேண்டி இருக்கிறபடியாக பெருசாக உள்ளுக்கு ஒன்றும் காட்ட முடியல. இப்போ அவுட்டோர் ஃபர்னிச்சர் என்ன எல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எங்களுக்கு தேவையான மாதிரி காஃபி டேபிள் கிடைக்கல. டூ ஏர்லியோ தெரியல. என்ன பெருசாக இன்னும் நியூ கலெக்ஷன் ஒன்றும் வரையில. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கலாம். இல்லாட்டி வேறு எங்கேயாவது ஃபைன் பண்ணணும். செக் அவுட் பண்ணின பிறகு வெளியில் இருக்கிற ஐக்கியா ஸ்வீடிஷ் ஃபுட் மார்க்கெட்டில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற சில ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பினோம். நாங்கள் வந்து இந்த ஸ்வீடிஷ் மீட் பால்ஸ் எப்போவுமே வாங்கிட்டு போவோம். இதுண்ட ஒருண்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13.99. இது வந்து பிஸியாக இருக்கிற டைமில் ரைஸ் போட்டுட்டு குயிக்காக இந்த மீட் பால்ஸை மைக்ரோவேவ்க்கு வச்சுட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஐக்கியாவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இன்னும் 2-3 இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ குயிக்காக காருக்கு இருந்தே சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுவேன். இப்போ வந்து பேக்கு வந்திருக்கிறேன் எனக்கு ஃபேஸ் க்ரீம் வாங்குறதுக்காக. டியோர் கேப்சர் டோட்டல் ஃபேஸ் க்ரீம், சிரம், ஐ க்ரீம் எல்லாமே எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஒர்க் பண்ணும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக அன்இவன் ஸ்கின் டோன் இருந்தபடியாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா ஒர்க் பண்ணபடியாக இப்போ தொடர்ந்து யூஸ் பண்ணி கொண்டு வரேன். வாங்கிக்க வந்து நிறைய சாம்பிள்ஸ் தந்து விடினேன். ஐ க்ரீம், சிரம், மேக்கப் கலெக்ஷன், பெர்ஃப்யூம் அப்படி புதுசாக ஏதாவது வந்திருந்தா நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிறகு வந்து வாங்கலாம். புதுசாக வந்திருக்கிற ஐ சிரமை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். இது வந்து மசாஜிங் அப்ளிகேட்டரோட வரபடியாக ஐஸை சுற்றி மசாஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த சாம்பிளை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணுற ஐ க்ரீமை விட இது பெஸ்ட்டாக இருந்துச்சுண்டா அடுத்த முறை இதைத்தான் வாங்குவேன். வால்மார்ட்டுக்கு லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட், ஷாம்பு, பாடி லோஷன், க்ளீனிங் திங்ஸுகள் அப்படி வாங்குறதுக்காக எப்படியும் பை வீக்லி வருவோம். அப்படி வரைக்க தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு போவோம். இப்போ இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டுது. நிறைய டைம் இனி எல்லாரும் வெளியில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவினோம். கிட்ஸுக்கு அடல்ட்ஸுக்கு எல்லாம் நிறைய பைக்ஸ் வந்திருக்குது. இந்த ட்ரைனிங் வீல்ஸோட உள்ள பைக்ஸ் வந்து $138 போட்டிருக்கணும். கேர்ள்ஸ் பாய்ஸுக்குண்டு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு பைக்குண்ட சைஸ் மற்றது அதில் ஃபங்க்ஷனுக்கு தக்கின மாதிரி ப்ரைஸும் கூடிக்கொண்டு போகும். இதில் $168, $178 போட்டிருக்கணும். இது எல்லாமே நியூ அரைவல்ஸ். இப்போ வாங்குறதா இருந்தால் இந்த ப்ரைஸில் தான் வாங்கலாம். இன்னும் ஒரு 1 வீக்கில் போய் பார்த்தா $20 to $30 வரைக்கும் ஆஃப் போட்டிருப்பினோம். இதில் பைக்குக்கு தேவையான ஆக்சசரிஸ் வச்சிருக்கணும்.
ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஹேர் டைப்புக்கு தக்கின மாதிரி நிறைய ஷாம்பூஸ் அடுக்கி வச்சிருக்கேன். இங்கே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. இனி தமிழ் கடையிலையும் கொஞ்சம் ஷாப்பிங் செய்துட்டு வீட்டை போக வேண்டியதுதான். இன்றைக்கு சாட்டர்டேன்றபடியாக சரியான க்ரௌடாக இருந்துச்சு. எல்லாருமே இன்றைக்கு தான் க்ரோசரி ஷாப்பிங் செய்கிறது வருவினேன். அதால் என்னால் உள்ளுக்கு வீடியோ எடுக்க இல்லாமல் போயிட்டுது. மார்னிங் வெளிக்கிட்டுனாங்க, இப்போ லைட்டாக இருண்டுட்டுது. இனி வீட்டை போய் டின்னர் செய்யவும் டைம் காணாது. அதால் கொத்து ரொட்டியோடு பண்ணியிருந்தாங்க. அதை போய் பிக்கப் பண்ணுறதுக்காக போய் கொண்டிருக்கிறேன். சாப்பாடு பிக்கப் பண்ணியாச்சு. இந்த பிளாசாவில் க்ரோசரி ஸ்டோர் வேறு ரெஸ்டாரண்ட்டுகளும் இருக்கிறபடியாக என்ட்ரு பண்ணினா வெளியில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கு டெம்பரேச்சர் நல்லா இருந்தபடியாக ஸ்னோ எல்லாம் மெல்ட் பண்ணினது. இப்போ நைட் டைம் டெம்பரேச்சர் குறைஞ்சோன்னே தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி ரோட்டில் நின்றுட்டுது. இப்படி அப் ஹில்லேருந்து டவுன் ஹில் போகக்குள்ள கவனமாக போகாட்டி வழுக்கி விட்டுரும். இந்த சாட்டர்டே இப்படித்தான் எனக்கு போச்சுது. தனியாக க்ரோசரி ஷாப்பிங்குக்குன்னு மட்டும் போனால் குயிக்காக வந்துடலாம். மோலுக்கண்டு போனால் ஒரு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.